ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்பாறை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பித்தளை குடம், பித்தளை பாத்திரத்தெல்லாம் வந்துட்டு எவ்வளோ சுலபமாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பளிச்சின்னு கழுவி எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேறு எந்த விதமான பவுடரும் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே தான் நம்ம கழுவி எடுக்க போகிறோம். வாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பித்தளை பாத்திரம் கழுவுறதுக்காக நிறைய பவுடரெல்லாம் வெளியில் வந்துட்டு சேல்ஸுக்கு வந்துருச்சு. ஆனாலும் நாம் வீட்டில் இருக்கிறதான பொருளை வச்சு எப்படி இந்த மாதிரி பளிச்சுன்னு நம்ம கழுவி எடுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த குடத்தை பார்த்தாலே தெரியும். இது வந்து பித்தளை குடம், தவளைப்பானைன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அதை வந்து ஓரமாக வச்சாச்சு, யூஸ் பண்ணவே இல்லை. சரி, இப்போ அதை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம வெளியில் வந்துட்டு நிறைய வந்துட்டு பவுடரெல்லாம் வந்து கிடைக்கிது. ஆனால் நாம் அந்த மாதிரி எதுவுமே வாங்கலை. வீட்டில் இருக்க பொருளை வச்சே தான் க்ளீன் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, புளி, உப்பு இந்த மாதிரி வச்சு தான் இதை நம்ம எப்படி தேய்ச்சி நல்லா தங்கம் போல் ஜொலிக்க வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரொம்ப டைமெல்லாம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சாதாரணமாக பாத்திரம் கழுவி எடுக்கிறீங்கள, அதே மாதிரி தான் இதையும் நம்ம கழுவி எடுக்க போகிறோம். இது கூடவே இந்த சில்வர் குடம், சில்வர் பானை இதையுமே நம்ம பளிச்சின்னு கழுவி எடுக்க போகிறோம். சாதாரணமாக நம்ம வந்துட்டு சோப்பு பவுடர் வச்சு யூஸ் பண்ணுறதை விட நான் சொல்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா பளிச்சின்னு இருக்கும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டாக பித்தளை பானையை கழுவி எடுத்துடலாம். பாருங்கள், தேங்காய் நார் தான் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் நாரில் புளியை வச்சு அது மேலே செங்கல் பொடி தான் போடுறேன். இந்த புளி எல்லா பக்கமுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு படுற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறணும். அதுக்கப்புறமா லேசாக நம்ம லெமன் சாரோ உப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். தேவைப்படும் போது இந்த செங்கல் பொடியுமே நம்ம தொட்டு, நீங்கள் சாதாரணமாக தேய்ச்சாலே போதும், அழுத்தி கஷ்டப்பட்டு வந்து தேய்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நார்மலாக நீங்கள் பாத்திரம் எப்படி தேய்ப்பீங்க அதே மாதிரி தேய்ச்சாலே போதும். ஒரு ரெண்டு டைம் நீங்கள் சுற்றி தேய்ச்சிட்டிங்கனாலே போதும். கழுவி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தங்கம் போல் ஜொலிக்கும். இதுக்கு நம்ம வேறு எந்த பவுடரும் வந்து யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு நம்ம கழுவி எடுத்துடலாம். அழகாக மாறி மாறி தொட்டுட்டு லேசாக இந்த மாதிரி நம்ம தேய்ச்சாலே போதும். நாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம வீட்டில் நம்ம அம்மா யூஸ் பண்ணது பித்தளை பானை, பித்தளை குடம், சில்வர் பானை இந்த மாதிரி தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம பார்த்துருப்போம். அவங்க கழுவும் போது இதே மாதிரி தான் வச்சுட்டு 5 நிமிஷத்தில் சட்டுன்னு கழுவி எடுத்துருவாங்க. அப்போல்லாம் மினரல் வாட்டர் கிடையாது. நார்மலாக கிணத்துல எடுக்கிறதோ இல்லை நம்ம போர் வாட்டரோ தான் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது. அந்த தண்ணியை இந்த பானையில் தான் வந்து அம்மா அவங்கெல்லாம் வந்து பிடிச்சு வச்சுருந்துருப்பாங்க. இதில் தான் நம்ம வந்து செம்பில் எடுத்து குடித்து யூஸ் பண்ணியிருந்திருப்போம். செம்பு பாத்திரம்னு சொல்லுவாங்க. செம்பு பாத்திரமும் சரி, பித்தளையும் சரி, இதில் நம்ம தண்ணி குடிக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் நல்லது. இந்த பாத்திரத்துலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கிற வரைக்கும் நமக்கு வந்துட்டு நிறைய வியாதிகளோ பிரச்சனைகளோ வந்து அதிகமாக வந்து அந்த காலத்தில் எதுவுமே வந்தது கிடையாது. ஆனால் இப்போ வந்து தொட்டாலும் எடுத்தாலும் எதுனாலுமே ஒரு ப்ராப்ளம் தான் சொல்கிறாங்க. சாப்பிட்ற சாப்பாடே வந்துட்டு விஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உள்ள காலத்தில் நம்ம வந்து இருக்கோம். முடிந்த அளவு பிளாஸ்டிக்கை வந்து நம்ம தவிர்த்துட்டு இந்த மாதிரி பித்தளை பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி குடித்தோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் நல்லதாக நமக்கு இருக்கும். இப்போ நான் தேய்ச்சிட்டு இருக்கிறதான இந்த பாத்திரத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பித்தளை கும்பான்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம பழைய சாதம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னாலுமே குழந்தைங்களுக்கு நம்ம ரெகுலராக சாப்பாடு ஊட்டுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தையுமே அதே மெத்தடில் செங்கல் பொடி, உப்பு, எலுமிச்சை சாறு, புளி வச்சு இந்த மாதிரி 2 டைம் நல்லா சுற்றி நான் தேய்ச்சி விட்ருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு இப்போவே தெரியும், கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிறது தெரியும். கழுவுனதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. வீட்டில் கிச்சனில் பெண்கள் எவ்வளவோ வேலை செய்கிறோம் நம்ம. அதில் இதுவுமே ஒரு சின்ன வேலை அப்படின்னு நினச்சி நம்ம எடுத்து பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ளவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. பாரம்பரியமாக உள்ளதில் இதுவுமே ஒரு வழக்கம்தான். ஆனால் நாம் தான் வந்து இப்போ இதை ஓரமாக வச்சிட்டோம். இந்த மாதிரி பித்தளை பானை, பித்தளை குடம் இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி க்ளீன் பண்ணி வச்சு ரெகுலராக தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணுங்கள்.
நீங்கள் ஒரு குடம் எடுத்து வச்சு அதை மட்டும் நீங்கள் ரெகுலராக கழுவி யூஸ் பண்ணாலே போதும். எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வெளியில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் குடிக்கிறதான தண்ணி போர் வாட்டராக இருக்கட்டும், மினரல் வாட்டராக இருக்கட்டும், எந்த விதமான வாட்டராக இருந்தாலும் அதை பித்தளை குடத்துலையோ சில்வர் குடத்துலையோ ஊற்றி யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த சில்வர் குடம் கழுவுறோம் இல்லையா, இதில் நம்ம இந்த செங்கல் பொடியெலாம் வச்சு தேய்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நார்மலாக நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்குன்னு சொல்லிவிட்டு என்ன பவுட்ரு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பவுடராக வேணாலும் இருக்கட்டும், இல்லை சோப்பாக வேணாலும் இருக்கட்டும், அந்த சோப்புலே பார்த்தீங்கன்னா லெமன் சாரை நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டு இந்த மாதிரி அதை நீங்கள் தொட்டு தொட்டு தேய்க்கும் போது குடமும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெமன் சாறு படுறதுனால குடம் அப்படியே பளிச்சுன்னு ஆயிரும் கழுவி எடுக்கும்போது பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம பாத்திரம் தேய்க்கும் போதும் பாத்திரங்களும் நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதுக்காக நம்ம என்ன பாத்திரம் தேய்க்கிறதுக்கு என்ன சோப்பு யூஸ் பண்ணுறோமோ அந்த சோப்போட லெமன் சாரை நம்ம ஒரு அரை பழத்தை வந்து பிழிஞ்சு விட்டுடலாம். பிழிஞ்சு விட்டுட்டு அதை வந்து நம்ம தேய்ச்சி யூஸ் பண்ணும்போது பாத்திரம் கழுவி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா புதுசு போல் ஜொலி ஜொலிக்கும். இப்போ நாம் எல்லா குடத்தையுமே இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டோம். இதை நல்லா தண்ணி விட்டு கழுவி எடுத்துடலாம். இதை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்ததுக்கப்புறமா அப்படியே கொஞ்ச நேரம் வெளியிலே நம்ம காய விட்டுறலாம். வெயிலில் வச்சாலும் பிரச்சனை இல்லை, வெயில் இல்லாட்டாலும் நீங்கள் நார்மலாக உள்ள இடத்துல அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இது எப்படி வந்து கழுவி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ காஞ்சிருச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ நான் காமிச்சதுக்கும் இப்போ காமிச்சதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள், தங்கம் போல் ஜொலி ஜொலிக்குதா. நம்ம அந்த அளவுக்கு இதை க்ளீன் பண்ணியிருக்கோம். ரொம்பலாம் நம்ம வந்து கஷ்டப்பட கிடையாது. 10 நிமிஷத்தில் சட்டுன்னு நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. இதை நமக்கு லைட்டாக அவனுக்குள்ளே கொஞ்சம் ஒரு மாதிரி ஈரம் எதுவும் இருக்குது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா டவல் வச்சு நீட்டாக தொடச்சி எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. ஈஸியான முறையில் நம்ம இந்த மாதிரி கழுவி எடுத்தாச்சு. பாருங்கள், சில்வரும் பாருங்கள் எவ்வளோ ஜொலி ஜொலிக்குதுன்னு பாருங்கள். இதை நீங்கள் அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் வெளியில் வச்சு ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம கழுவுனாலே போதுமானதாக இருக்கும். ஒருவேளை இதை அப்படியே பேக் பண்ணி வைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா உள்ளே ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. வெளியிலையும் இந்த மாதிரி டவல் வச்சு நீட்டாக துடைச்சதுக்கப்புறமா ஒரு கவர் வச்சு பேக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி வச்சிங்களோ அப்படியே இருக்கும். பாரம்பரியமாக அப்படின்னு சொல்கிறது அதில் நிறைய விதமான ஆரோக்கியங்கள் இருக்கும். நாம் தான் அதை வந்து சரியாக வந்து புரிஞ்சிக்காமல் இப்போ உள்ள நாகரிகம் அப்படிங்கிற பேரில் நிறைய விஷயங்களை மாற்றிடுறோம். ஆனால் பாரம்பரியத்தில் நிறைய விதமான ஆரோக்கியங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அதை நம்ம குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும். அவங்களும் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு எதுவோ அதை நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி தங்கம் போல் ஜொலி ஜொலிக்குதுன்னு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.